Hi guys, welcome back to ARIVU Info channel. நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பைத்தான் சீரீஸில் இந்த செக்ஷனில் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்னா, லிஸ்ட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை சார்ட் பண்ண போகிறோம். எந்த டெக்னிக் அப்ளை பண்ணி சார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம். ஸோ அந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி லிஸ்ட்டில் உள்ள எல்லா ஐட்டம்ஸையும் நான் அசெண்டிங் ஆர்டரில் ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணி காமிக்கிறேன். ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் பற்றி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, கொடுத்துருக்கிற லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று சார்ட்டட் பார்ட்டும் இன்னொன்று அன்சார்ட்டட் பார்ட்டாகவும் பிரிச்சுக்கிறோம். ஸோ இந்த சார்ட்டட் பார்ட் அப்படிங்கிறதுல லிஸ்ட் இல்லைன்னா அரே இதில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து சார்ட்டட் பார்ட்லையும் ரிமைனிங் திங்ஸ் எல்லாத்தையும் வந்து அன்சார்ட்டடு பார்ட்லையும் பிரிச்சுக்கணும். இதுதான் அல்காரிதத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், அந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை சார்ட்டட் பார்ட்டாகவும் மீதி உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் அன்சார்ட்டட் பார்ட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்சார்ட்டட் பார்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டையும் சார்ட்டட் பார்ட்டில் உள்ள எலிமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுவேன். கம்பேர் பண்ணும்போது சார்ட்டட் பார்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த வேல்யூ லெஸர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லெஃப்ட் சைடில் உள்ள வேல்யூவை மூவ் பண்ணுவேன் ரைட் சைடுக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டாக சார்ட் ஆகிற வரைக்கும் நடக்கும். ஸோ இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம். அதாவது லிஸ்ட்டில் உள்ள ஐட்டம்ஸை ரெண்டாக பிரிச்சுக்குவோம். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் சார்ட்டட் பார்ட்டாகவும் மீதி உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் வந்து அன்சார்ட்டட் பார்ட்டாகவும் பிரிச்சுக்குவோம். எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்சார்ட்டட் பார்ட்லேருந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை எடுத்து சார்ட்டட் பார்ட்டில் உள்ள எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ அன்சார்ட்டட் பார்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து லெஸர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சார்ட்டட் பார்ட்டில் உள்ள எலிமெண்ட்டை ரைட் சைடு மூவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த எலிமெண்ட் அன்சார்ட்டட் பார்ட்டில் உள்ள அடுத்த எலிமெண்ட்டை எடுத்து அதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸில் உள்ள வேல்யூவை கம்பேர் பண்ணுவோம். லெஸர் வேல்யூவாக இருந்தால் லெஃப்டில் இருந்து ரைட்டுக்கு மூவ் பண்ணுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் உள்ள எல்லா ஐட்டம்ஸும் கரெக்டாக சார்ட் ஆகிற வரைக்கும் நடக்கும். இதுதான் வந்து இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம். ஸோ இந்த இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி நான் லிஸ்ட்டில் உள்ள எலிமெண்ட்ஸை அசெண்டிங் ஆர்டரில் இப்போ நான் சார்ட் பண்ண போகிறேன் பைத்தான் கோட் யூஸ் பண்ணி. இப்போ நான் கோடிங் ரைட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் முடிச்சிட்டேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கண்ட்ரோல் என்டர். ஸோ அன்சார்ட்டட் லிஸ்ட்டில் நான் கொடுத்துருக்க எலிமெண்ட்ஸ் அப்படியே வந்திருக்கு இல்லைங்களா, 9 2 5 1. நெக்ஸ்ட்டு சார்ட்டட் லிஸ்ட் யூஸிங் இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம். ஸோ இதில் நன் அப்படின்னு வந்திருக்கு. இங்கே ஏன் நன் அப்படின்னு வந்திருக்குன்னா, இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் கொடுக்கல, ஸோ அதனால் நன்னு வந்திருக்கு. இந்த இடத்துல நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். ரிட்டர்ன் லிஸ்ட் 1. அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அவுட்புட்டில் பாருங்கள், அன்சார்ட்டட் லிஸ்ட்டில் நம்ம இனிஷியலைஸ் பண்ண வேல்யூஸ் அப்படி டிஸ்பிளே ஆயிருக்கு. சார்ட்டட் லிஸ்ட் யூஸிங் இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் அப்படிங்கிற அவுட்புட் ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே நம்ம கொடுத்த இந்த லிஸ்ட்டில் உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் ஆகி டிஸ்பிளே ஆயிருக்கு. ஸோ இந்த சார்ட்டிங் வந்து எந்த அல்காரிதம் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி இங்கே நான் அசெண்டிங் ஆர்டரில் சார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அல்காரிதத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா, இந்த லிஸ்ட்டில் உள்ள 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் சார்ட்டட் பார்ட்டாகவும் நெக்ஸ்ட்டு உள்ள இந்த 3 எலிமெண்ட்ஸையும் அன்சார்ட்டட் பார்ட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, அன்சார்ட்டட் பார்ட்டில் உள்ள ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்குவோம், சார்ட்டட் பார்ட்டில் உள்ள எலிமெண்ட் எடுத்துப்போம். ஸோ இந்த 2 எலிமெண்ட்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். இந்த எலிமெண்ட்டு இங்கே சார்ட்டட் பார்ட்டில் உள்ள எலிமெண்ட்டை விட லெஸர் வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இந்த வேல்யூ
இங்கே மூவ் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூ வந்து இந்த இண்டெக்ஸுக்கு மூவ் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு ஷார்ட் ஆகி இந்த 2 எலிமெண்ட்டும் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் இந்த இண்டெக்ஸில் உள்ள எலிமெண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் உள்ள எலிமெண்ட்டோட ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எதோட கம்பேர் பண்ணுவோம்னா 0th இண்டெக்ஸில் உள்ள எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி கரெக்டாக சார்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃபைனலாக இங்கே இருக்கக்கூடிய தேர்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதிலிருந்து தேர்ட் எலிமெண்ட். ஸோ இந்த தேர்ட் எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய, அதாவது இது வந்து ஷார்ட் ஆகிருக்கும், இந்த 3 எலிமெண்ட்டும் ஆல்ரெடி ஷார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த எலிமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் இண்டெக்ஸில் உள்ள எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸோட கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து 0th இண்டெக்ஸில் உள்ள இந்த எலிமெண்ட்டோட கம்பேர் பண்ணுவோம். கம்பேர் பண்ணி சார்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ண வச்சுருவோம். சரிங்களா? ஸோ அப்படி நம்மளுக்கு ஷார்ட் ஆகி கிடைச்ச எலிமெண்ட் தான் இந்த லிஸ்ட்டு. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா 1, 2, 5, 9 அப்படின்னு ஸ்மால் டு பிக் எலிமெண்ட்ஸ் அசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகி கிடச்சிருக்கு. ஸோ நான் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன் இந்த லைனில் தான் ஸ்டார்ட் ஆகும். லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அன்சார்ட்டட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. லிஸ்ட் 1 இதில் உள்ள வேல்யூஸை அப்படியே இங்கே எனக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் சார்ட்டட் லிஸ்ட் யூசிங் இன்சர்ஷன் சார்ட் அல்காரிதம் அப்படிங்கிற அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸோ அது இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்சர்ஷன் சார்ட் ஆஃப் லிஸ்ட் 1. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். இந்த கால் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணிவிட்டு அங்கே பாஸ் ஆகிடும். போகும்போது இந்த லிஸ்ட்டு 1ல் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போகும். ஸோ எடுத்துகிட்டு போய் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிடும். இந்த ஃபங்க்ஷனில் நான் நெஸ்டடு லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபார் லூப்புக்குள்ளே ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, எண்டிங் இண்டெக்ஸ்ன்னு பார்த்தோம்னா லென்த் ஆஃப் லிஸ்ட் 1. ஸோ லென்த் ஆஃப் லிஸ்ட் 1 அப்படின்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டு தான் உங்களுக்கு ரிட்டன் ஆகும். ஸோ இது எண்டிங் இண்டெக்ஸ். ஸோ இங்கே ரேஞ்ச் ஃபங்க்ஷன் எதுலேருந்து எந்த வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வேல்யூவை எடுத்துக்கும். ஆனால் எண்டிங் இண்டெக்ஸ் வேல்யூக்கு ப்ரீவியஸ் வேல்யூ வரைக்கும் தான் எடுத்துக்கும் இல்லைங்களா? இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நெக்ஸ்ட்டு இங்கே கவுண்டர் வேரியபிள் ஐ யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் 1ன்னு இருக்கும், செகண்ட் இட்ரேஷனில் 2ன்னு இருக்கும், தேர்ட் இட்ரேஷனில் 3ன்னு இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ ஐ வேல்யூ 1 அப்படின்றத எடுத்துகிட்டு உள்ளே வரோம். உள்ளே வந்துட்டு இங்கே லிஸ்ட் ஆஃப் 1 ஆஃப் 5ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ ஐ வந்து 1 இல்லைங்களா? அப்போ இந்த ஐயில் வந்து அந்த 1 அப்படிங்கிற வேல்யூவை அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் லிஸ்ட் ஆஃப் 1. லிஸ்ட் ஆஃப் 1னா நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் இல்லைங்களா? 2. அதை கீ அப்படிங்கிற இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு ஜே அப்படின்னு ஒரு கவுண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். ஜேயோட வேல்யூ எப்படி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா ஐ மைனஸ் 1ன்னு கொடுத்துட்டேன். அப்போ ஐயோட வேல்யூ 1 இல்லைங்களா கரண்ட் இட்ரேஷனில்? இப்போ 1 மைனஸ் 1 0. இப்போ ஜேயோட வேல்யூ 0, ஐயோட வேல்யூ 1. கீழே என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 அப்படிங்கிற இந்த வேல்யூ இருக்கும். ஒயில் லூப்பில் இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கேன். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? ஜே கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ ஜேயோட வேல்யூ 0வை காட்டிலையும் அதிகமாகவும் 0வாகவும் இருந்தால் கண்டிஷன் ட்ரூ. இது 2 எக்ஸ்பிரஷன் வருது. இது ஒரு எக்ஸ்பிரஷன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கேன்? இது ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கேன். கீழே உள்ள வேல்யூ லிஸ்ட் 1 ஆஃப் ஜே, அதாவது இங்கே இருக்கு இல்லைங்களா, இந்த இண்டெக்ஸில் உள்ள எலிமெண்ட். இங்கே நான் இங்கே கொடுத்துருக்கிறது இந்த இண்டெக்ஸில் உள்ள எலிமெண்ட். இந்த வேல்யூ கீ இருக்கு இல்லைங்களா, இதில் என்ன வேல்யூ இருக்கும்? 2. அப்போ நம்ம இந்த 2 எலிமெண்ட்டையும் தான் ஃபர்ஸ்ட் இட்ரேஷனில் கம்பேர் பண்ண போகிறோம். 9 and 2. இந்த கீழே வந்து 2ன்னு இருக்கும், லிஸ்ட் 1 ஆஃப் ஜேல வந்து 9ன்னு இருக்கும். ஸோ அப்போ 2 லெஸ் தென் 9. அப்போ 2 கண்டிஷனுமே ட்ரூ. நடுவில் நான் லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். லாஜிக்கல் அண்ட் என்ன பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். இங்கே கொடுத்துருக்கிற இன்புட்டும் ட்ரூவாக இருக்கணும், இங்கே கொடுத்துருக்கிற கண்டிஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட்டும் ட்ரூவாக இருக்கணும். அப்படின்னா தான் அவுட்புட் வந்து ட்ரூன்னு வரும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனோடைய ஃபுல் எக்ஸ்பிரஷனோடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருந்தால் தான் ஒயில் லூப்பில் உள்ள இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும் நம்மளுக்கு தெரியும். கண்ட்ரோல் உள்ளே வந்துடும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு இந்த கண்டிஷனோட எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூ இல்லையா, அதனால கண்ட்ரோல் உள்ளே வந்துட்டு லிஸ்ட் 1 ஆஃப் ஜே ப்ளஸ் 1. ஸோ லிஸ்ட் 1 ஆஃப் ஜே ப்ளஸ் 1னா ஜேயோட வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்க 0 + 1. இப்போ லிஸ்ட் 1 ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ போய் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் 1 ஆஃப் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்னா இந்த பொசிஷன், இந்த பொசிஷனில் 9. லிஸ்ட் 1 ஆஃப் ஜேல உள்ள வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா 9 இல்லைங்களா? ஸோ இந்த 9 இங்கே மூவ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஜே
is equal to j minus 1. ஸோ இது வந்து சப்ராக்ட் அண்ட் அசைன் ஆப்ரேட்டர். ஸோ அப்போ ஜே வேல்யூ எப்படி அப்டேட் ஆகும்? ஜே வந்து ஆல்ரெடி 0. இப்போ இங்கே ஜே இஸ் ஈக்குவல் டு ஜே மைனஸ் ஒன்னு கொடுத்துட்டோம். அப்போ 0 மைனஸ் 1 மைனஸ் ஒன்றுன்னு ஆகிடும். அப்போ இங்கே கண்ட்ரோல் போகும்போது ஜே வேல்யூ -1 இல்லைங்களா? -1 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஏன்னா ஜே வேல்யூ -1 இருக்கனால இந்த எக்ஸ்பிரஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு வந்துடும். ஸோ இது ஃபால்ஸ்ன்னு இருக்கிறனாலேயே இந்த ஃபுல் எக்ஸ்பிரஷனுமே ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது 2 இன்புட்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் அவுட்புட் வந்து ட்ரூவாக இருக்கும். இதில் ஒன்று உங்களுக்கு ஃபால்ஸ்னாலும் ஃபால்ஸ்ன்னு தான் ரிட்டர்ன் ஆகும். ஸோ அப்போ இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும். ஸோ ஒயில் லூப்பில் உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது, கண்ட்ரோல் வெளியில் வந்துடும். ஸோ இந்த கண்ட்ரோல் இங்கே வெளியில் வரும்போது லிஸ்ட்டில் 9 அப்படிங்கிற இந்த எலிமெண்ட்டு இந்த இடத்துல போய் பிளேஸ் ஆகிருக்கும். கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் ஒன் ஆஃப் ஜே பிளஸ் ஒன்னு கொடுத்துட்டேன். ஜேயோட வேல்யூ இப்போ வந்து -1. -1 + 1 0 ஆயிரும். அப்போ லிஸ்ட் ஒன் ஆஃப் 0th இண்டெக்ஸ்னா இந்த இடம் இல்லைங்களா? இந்த இடத்துல என்ன ஸ்டோர் பண்ணுறேன்? கீழே உள்ள வேல்யூ. கீழே என்ன வேல்யூ இருந்துச்சு? 2ன்ற வேல்யூ இருந்துச்சு. அப்போ 2 அப்படிங்கிற வேல்யூ இந்த இடத்துல பிளேஸ் ஆயிரும். 9ன்ற வேல்யூ இங்கே இன்சர்ட் ஆகிடும். ஸோ அப்போ 2 9 அப்படின்னு மாறிடும் இல்லைங்களா? ஸோ இதே மாதிரி ஃபார் லூப்போட நெக்ஸ்ட் இட்ரேஷனில் ஐ வேல்யூ என்னவா இருக்கும்? 2ன்னு வரும். ஸோ 2 எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஐயில் அப்ளை பண்ணுவோம், ஜே வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இங்கே கண்டிஷன் எவாலுவேஷன் ரிசல்ட் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே இருக்க ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது இந்த ஹோல் எக்ஸ்பிரஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ட்ரூவாக இருந்துச்சுன்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே எக்ஸ்பிரஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட் ஃபால்ஸ்னா இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் ஸ்கிப் ஆகிட்டு வெளியில் வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்ததான் தேர்ட் இட்ரேஷனில் ஐ வேல்யூ 3ன்னு இருக்கும்போது எப்படி இங்கே உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்றதை மேனுவலாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஃபார் லூப்போட எல்லா இட்ரேஷன்ஸும் ஃபினிஷ் ஆன பிறகு எந்த மாதிரி நம்மளுக்கு லிஸ்ட்டு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் ஆகி இந்த மாதிரி எனக்கு கிடைக்கும். ஸோ நான் இங்கே ஃபங்க்ஷனில் வந்து ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிஸ்ட்டை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணுறனால இங்கே எனக்கு அந்த லிஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஆகும். எனக்கு கிடச்சிருச்சிங்களா? ஓகே. இதுவே வந்து நான் டிசெண்டிங் ஆர்டரில் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா இந்த இடத்துல நான் லெஸ் தென் சிம்பிளுக்கு பதிலாக கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுக்குறேன். இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ எனக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள்? பிக் டு ஸ்மால்னு வந்திருக்கு. சரிங்களா? ஓகே. இதில் நான் இன்னும் வேல்யூஸ் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். 33 77 100 20 45. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதுதான் நான் கொடுத்த வேல்யூஸ். எனக்கு இங்கே டிசெண்டிங் ஆர்டரில் ஷார்ட் ஆகி கிடச்சிருக்கு. இதே நான் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா இந்த இடத்துல கிரேட்டர் தென் சிம்பிளுக்கு பதிலாக லெஸ் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அகைன் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஸ்மால் டு பிக்கு எனக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.